சப்பாத்தி பூரிக்கு தேவையான வெள்ளை குருமா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுட்டோம். வெள்ளை குருமாவுக்கு தக்காளி சின்ன சின்னதாக 2 அரிஞ்சு வச்சுட்டோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு 2 தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, கேரட்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டோம். பீன்ஸு, பட்டாணி, இப்போது தேங்காய் துருவி வச்சுட்டோம். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு பீஸ் இதுலேயே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இஞ்சி 3 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை நம்ம தேவையான அளவு மட்டும் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பொட்டுக்கடலை போட்டுட்டோம். அடுத்தது பச்சை மிளகா போட்டுட்டோம். அடுத்தது பெருஞ்சீரகம், இஞ்சி, முந்திரி, தேங்காய், அதை நம்ம பவுல் இதில் கொட்டிடுறோம், ஜாரில். இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். வெள்ளை குருமாவுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போது ஏலக்காய் 2 போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, இலை போட்டுட்டோம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம். செவந்தா கலரு வெள்ளை குருமா கலரு கொஞ்சம் மாறிடும். அதனால் வெங்காயம் செவக்க வேணாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போது நல்லா வதங்கிட்டே இருக்குது. தேங்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி, பொட்டுக்கடலை கொஞ்சமாக 2 ஸ்பூனு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். தக்காளியை கடைசியாக போட போகிறோம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும் கரெக்டாக. கொத்தமல்லியும் கடைசியாக போடுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதை வதக்கிட்டோம். உப்பு போட்டுட்டோம். ஒரு தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிடலாம். காய் குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம். பட்டை, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து காயும் போட்டு வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி வெந்துச்சு பாருங்கள். காயெல்லாம் வெந்துச்சு, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துச்சு. இப்போது நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிற தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம், இஞ்சி பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டோம். தேங்காய் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம், அதனால் போட வேணாம். நம்ம எல்லாம் போட்டாச்சு. இப்போது அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லியும் அதில் போட்டுடலாம். ரொம்ப புளிப்பு ஏறாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்படி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு தேவையான திக்காக வேணும்னா திக்காக, இல்லைன்னா எப்படி வேணாலும் தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கு வெள்ளை குருமா, சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பாருங்கள். இதை இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு இறக்கிட்டு பவுலில் ஊற்றிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு உள்ள ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை குருமா
வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். இப்போ சப்பாத்தியோட பவுலில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்தி போட்டுட்டோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு தொட்டுக்க வெள்ளை ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வாங்க சாப்பிட்லாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ சாப்பிட்லாம். தேங்க்யூ. நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது சூப்பராக இருக்குது. இன்னும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.